අයිබෝවන් මෙම අවස්ථාවට සම්බන්ධ වෙලා ඉන්න අපේ හාමුදුරන් වහන්සේලා පියතුමන්ලා කුරුක්කල්තුමන්ලා මවිලව්තුමන්ලා ඔබ සියලු දෙනාගෙන් අවසරයි. இந்த நேரத்திலே இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மத தலைவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். අමාත්‍යවරුනි පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුනි අපේ අමාත්‍යංශවල ලේකම් තුමාලා පොලිස්පතිතුමා අපේ පොලිසිය නියෝජනය කරන මහත්වරුන් ත්‍රිවිධ හමුදාවේ නිලධාරි මහත්වරුන් ඒ වගේම අපේ දිසාපතිතුමා ඇතුළු ප්‍රාදේශීය ලේකම්තුමාලා ග්‍රාම සේවක නිලධාරි මහත්වරු සංවර්ධන නිලධාරි මහත්වරු ආදී බොහෝ දෙනෙක් මේ අවස්ථාවට සම්බන්ධ වෙලා ඉන්නවා. அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கும் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சின் செயலாளர்கள் போலீஸ் மா அதிபர் ராணுவ தளபதி அதே போன்று இங்கு வந்திருக்கும் ராணுவ வீரர்கள் அதே போன்று அரசு அதிகாரிகள் பிரதேச செயலாளர்கள் அதே போன்று மாவட்ட அதிபர் உள்ளிட்ட அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். මාමේ යාපනයේ දිස්ත්‍රික්කයට ඇවිල්ලා විවිධ අවස්ථාවල මෙහි වෙසෙන ජනතාව මුණ ගැහිලා තිබෙනවා. நான் பல தடவைகளில் யாழ்ப்பாணத்திற்கு வந்து வருகை தந்து இங்கிருக்கும் மக்களை சந்தித்திருக்கின்றேன். ඒ සෑම අවස්ථාවකටම වඩා සුවිශේෂී අවස්ථාවකට තමයි අද මා සම්බන්ධ වන්නේ. அந்த அனைத்து சந்தர்ப்பங்களையும் விட மிகவும் விசேடமான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் நான் இந்த சந்தர்ப்பத்தை கருதுகின்றேன். යන් කවරක්වත් නෙවෙයි அது வேறு ஒன்றுமல்ல, අපේ රට எமது நாடு, අපේ තරුණ පරම්පරාව எமது இளம் பரம்பரை, අපේ රාජ්‍ය යාන්ත්‍රණය எமது அரசத்துறை මුළුමනින්ම ගිලගනිමින් මේ දියත්වමින් තිබෙන මද්ද්‍රව්‍ය උවදුර පරාජයට පත් කිරීමේ අරමුණින් තමයි අද අපි තමුන්නාන්සලා මුණ ගැහෙන්නේ. முற்றுமுழுதாக விளங்கிக் கொண்டிருக்கும் இந்த போதை வஸ்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நாங்கள் இன்று அனைவருமே சந்தித்திருக்கின்றோம். අපිට රටක් හැටියට විශාල බලාපොරොත්තු සහ අපේක්ෂාවන් තිබෙනවා. நமக்கு ஒரு நாடு என்ற அடிப்படையிலே விசேடமாக பல்வேறு எதிர்பார்ப்புகள் எண்ணங்கள் இருக்கின்றன. අපේ රට ලෝකේ දියුණු රටක් බවට පරිවර්තනය කළ යුතුයි. எமது நாட்டை உலகிலேயே மிக சிறப்பான ஒரு நாடாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கு. අපේ රට තුල නීති විධානයේ ආධිපත්‍යය තහවුරු කළ යුතුයි. எமது நாட்டின் இந்த சட்டத்துறை எல்லாத்துக்கும் சமனாக நடைமுறைப்படுத்த வேண்டும். අපේ රට තුල ශක්තිමත් ආර්ථිකයක් ගොඩනගිය යුතුයි. எமது நாட்டில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொருளாதாரத்தை அமைக்க வேண்டும். අපේ රට තුල සාමකාමීත්ව සහෝදරත්ව විශ්වාසය ගොඩනගිය යුතුයි. எமது நாட்டிலே அமைதியான நிலவும் சகோதரத்துவன் வாழும் மக்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். ඒවා හොඳ රටක් අපේ දරුවන්ට හොඳ අනාගතයක් වෙනුවෙන් අවශ්‍ය වෙනම කරුණු. எமது நாட்டிலே இந்த நாட்டை சிறப்பான ஒரு நாடாக அமைக்கும் அந்த தேவை எமக்கு இருக்கின்றது. ඒත් අද මේ සියලු අපේක්ෂාවන් සහ බලාපොරොත්තු එක් අභියෝගයක් හමුවේ යථාර්ථයක් බවට පත්වීමේ අනතුරකට අපි මුහුණ දී තිබෙනවා. என்றாலும் ஒரு விடயம் தொடர்பிலே நாம் அனைவருமே இந்த விடயம் சிறப்பான நாட்டை அமைக்கும் விடயம் ஒரு சவாலாக இன்று காணப்படுகின்றது. ඒ අනතුර තමයි මේ විස මද්ද්‍රව්‍ය අනතුර. அந்த அச்சுறுத்தல் தான் இந்த விசைப்போதை அச்சுறுத்தல். කිසිදු තැනක් எந்த ஒரு இடத்தையும், කිසිදු පුරවැසියෙක් எந்த ஒரு பிரஜையையும், කිසිදු නගරයක් எந்த ஒரு நகரத்தையும் ගමක් ભેදකින් තොරව මේ ව්‍යසනයේ පැතිරෙමින් තිබෙනවා. கிராமம் என்ற அடிப்படையில் இல்லாமல் இந்த அச்சுறுத்தல் எல்லா இடங்களிலுமே பரவி இருக்கின்றது. මේ ව්‍යසනයේ පරාජයට පත් කළ යුතුයි. இந்த அச்சுறுத்தலை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும். ඇයි? ஏன்? ඔබ දන්නවා உங்களுக்கு தெரியும், අපේ රටේ අම්මලා තාත්තලා තමන්ගේ දරුවා පිළිබඳ විශාල අපේක්ෂාවකින් යුතුව எமது நாட்டிலே அனைத்து பெற்றோர்களும் தமது பிள்ளைகள் தொடர்பாக பெரியதொரு எதிர்பார்ப்புடன் இருக்கின்றார்கள். හදනවා වඩනවා විශාල බලාපොරොත්තු යුතුව තමන්ගේ දරුවන් விசேடமான උගන්වනවා ஒரு අපේක්ෂාවන් සහිත ඉදිරියට ගේනවා. எதிர்பார்ப்புடன் நாம் அனைவரும் இருக்கின்றோம். ඒත් දෙමව්පියන්ගේ සියලු බලාපොරොත්තු මේ විස මද්ද්‍රව්‍යයට ගොදුරු වුණු දරුවාගේ ව්‍යසනයේ විසින් අඩපණ කර තිබෙනවා. அந்த எதிர்பார்ப்புள்ள பெற்றோர்களின் அந்த எதிர்பார்ப்புகள் இந்த விசைப்போதுக்கு அடிமையான பிள்ளைகள் காரணமாக அதை மங்கி போயிருக்கின்றது. ඒකට දුප්පත් පවුලක්ද පොහොසත් පවුලක්ද දෙමළ සිංහල මුස්ලිම් ભેදකින් තොරව මේ ව්‍යසනයේ පැතිරෙමින් තිබෙනවා. இந்த அச்சுறுத்தல் பணக்கார குடும்பங்கள், ஏழை குடும்பங்கள், சிங்கள குடும்பங்கள், தமிழ் குடும்பங்கள், முஸ்லிம் குடும்பங்கள் என்று எந்த ஒரு வேறுபாடுமின்றி இந்த அச்சுறுத்தலுக்கு அனைவருமே இரையாக இருக்கின்றார்கள். මේ මද්ද්‍රව්‍ය විසින් උපයා ගන්නා අධික ධනය
இந்த போதை வஸ்து வியாபாரத்தினூடாக சம்பாதித்துக் கொள்ளும் பெரியதொரு பணம் ඒ ධනේ බලය විසින් අපේ රාජ්‍ය යන්ත්‍රයට අතපොවලා තිබෙනවා. அந்த பணத்தின் பலமாக இந்த அரச இயந்திரத்தை ஆட்டி படைக்கின்றார்கள். අපි ඒක දන්නවා. எங்களுக்கு அது தெரியும். බන්ධනාගාර ඇතුලේ சிறைச்சாலைகளுக்குள் අත්අඩංගුවට පත් වන මේ ව්‍යාපාර කරමින් ඉන්නවා.